தேர்தல் பணியாற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு 4000 ரூபாய் ஊதியம் வழங்குவதாக கூறிவிட்டு 3000 மட்டுமே வழங்கியதால் ஆத்திரமடைந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் தஞ்சை ஆயுதப்படை மைதானம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். ரூஸ்வெல்ட், சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று ஒரு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி தஞ்சை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. முன்னதாக தேர்தல் பணியில் ஓய்வு பெற்ற போலீசார் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பணியாளர்களுக்கு நிர்ணயித்தபடி பேசிய ஊதியம் வழங்க கோரி தஞ்சை ஆயுதப்படை மைதானம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற போலீசார் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், ஓய்வு பெற்ற போலீசார் மற்றும் முன்னாள் ராணுவ வீரருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு தஞ்சை மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணி ஈடுபட்டவர்களுக்கு 4 நாள் வேலை என ஒரு நாளைக்கு 1000 முதல் 1250 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் 3 நாள் மட்டுமே பணிபுரிந்ததாக கூறி அவர்களுக்கு 3000 மட்டுமே ஊதிய பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் தங்களுக்கு பணியில் அனைவருக்கும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறி திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் அவர்கள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு என்பதும் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த பின்னரே அங்கிருந்து சென்றார்கள். ராஜலட்சுமி.